வணக்கம், வெல்கம் டு ரீமாஸ் யூ கிரியேட்டிவ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ, நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ என்னென்னு புரியும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக் 1.5 கட்டில் நம்ம போட்டிருக்கோம், 1.5 ரோலில். இந்த லஞ்ச் பேக் வந்துட்டு நம்ம எப்படி கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இந்த பேலன்ஸ் இருக்க ஒயர்லாம் இன்சர்ட் பண்ணி நம்ம அந்த கூடையை முடித்து கைப்பிடி போடுறோம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, இந்த பேஸ்க்கு வந்து நம்ம எப்படி குச்சி சொருவிருக்கேன், குமுள் தேவையில்லை, ஆனால் கேட்குறவங்களுக்கு வச்சு தருவோம்னு சொல்லியிருக்கேன். பட் குமுள் இல்லாமல் இப்படி ஸ்டாண்டர்டாக பேஸ்டாக நிற்கும். இதே நம்ம குச்சி சொருவலைன்னா இந்த மாதிரி நிற்காது. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். நீங்கள் பார்க்காதவங்க பார்ட் 1 பாருங்கள், பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கூடை வந்து புரியும். உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் தான் இருக்குது, ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ்லாம் ஒன்ஸ் பார்த்தாலே அவங்க கூட போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்ட் 1 பாருங்கள், பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கூட எந்த அளவுக்கு நம்ம எங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணோம். லேடர் நாட் ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் நான் போட்டிருக்கேன். இது வந்து என்னோடய ஸ்டைல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இதில் இது என்னோடய ஸ்டைல். நான் வந்து லேடர் நாட்டு நான் போட மாட்டேன். நான் வந்து ஒயர் வந்து மூளை மடக்கி இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம். இது பார்த்திங்களா, இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம், கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்து முடிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது நான் வந்து லேடர் நாட் கிடையாது. எப்படி நான் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு நான் போன வீடியோவில் பார்ட் 1ல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்கள் மக்களே, இப்போ வந்து இதோட தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்ட் 2 இதோட பேலன்ஸ் நம்ம பார்த்து எப்படி இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி பார்ட் 1ல் சொன்ன மாதிரி நான் வீடியோ எல்லாமே உங்களுக்கு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன்னு சொன்னேன். அந்தந்த இடத்துல இந்த இடத்துல ஆரஞ்சு மாற்றிருப்பேன், இந்த இடத்துல ப்ளூ, தென் ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ அப்படின்னு வந்து 5 வருஷம் போட்டு இந்த இடத்துல தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நான் ரன்னிங் ஒயரை இந்த அளவுக்கு இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு வச்சுட்டு நான் கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திக்கலாம் தெரியும், இன்சர்ட் பண்ணி இப்போ இந்த இடத்துல பின் இருக்கணும். எனக்கு இது போதும், நான் கூடையை முடிச்சுட்டேன். இப்போ இந்த பேலன்ஸ் ஒயரில் நான் எப்படி இன்சர்ட் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து கூடையை வந்து பரட்டிக்குவேன். இந்த மாதிரி இன்சர்ட் பரட்டிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து பேஸ்கெட்டை ஃபுல்லாக பரட்டிட்டேன். உள்புறம் வெளிப்புறம் உள்புறமாக. அப்போ தான் நமக்கு இந்த எக்ஸஸ் ஒயர் எல்லாமே நமக்கு எடுத்து அதில் வந்துட்டு நமக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் நம்ம முடிச்சிருக்கோம். இதில் மட்டும் பார்த்திங்கன்னா 2 நாட்டு இருக்கும். அதாவது இது ரன்னிங், இது ப்ளூ வந்து ரன்னிங் ஒயரு, இது வந்து இந்த ப்ளூ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் எடுத்துகிட்டு இந்த எக்ஸஸாக இருக்க ஒயர்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிடணும். இதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டா ஒரு நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன்ல, இந்த ரன்னிங் ஒயரை எடுத்து இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. 1 2 3, அதாவது நம்ம கடைசியாக முடித்த பூலேருந்து இந்த நாட்டுக்கு பார்த்திங்களா, இந்த நாட்டு 1 2 3, இந்த 3ஆவது நாட்டில் நம்ம சொருவணும். இழுத்து இப்படி டைட்டாக பிடிச்சிக்க வேண்டும். ஒரு 4-5 அந்த வகையில் நம்ம இன்சர்ட் பண்ணால் போதும். அது ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் போய் சொருவாங்க. இந்த ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் சொருவாங்க, கூட ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதெல்லாம் இல்லை, நம்ம பின்னுற அந்த நாட்டில் தான் இருக்குது கூடையோட ஸ்ட்ராங். ஸோ அதனால் ஒரு 5-6 பூ பண்ணுறாலும் இந்த ஒயர் வந்துட்டு நமக்கு வெளியில் வரக்கூடாது. ஸோ அதனால தான் ஒரு 5-6 பூ நம்ம சொருவினாலே போதும். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ வந்துட்டு அடுத்தது இப்படி நம்ம பண்ணும்போது அந்த கூடையை பார்க்கவே ஒரு அழகாக, அந்த ஒரு ஃபினிஷிங் நமக்கு வந்து அழகாக கிடைக்கும்.
ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து நீட்டாக நம்ம ஒரு ஒரு இது வந்து ஒரு கலை. நான் ஆரம்பத்திலே என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்தேன்னா கேட்டிருந்தீங்க, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு தொழில் கிடையாது, இது ஒரு கலை. இது நம்ம அழகாக எப்படி கட் பண்ணுறோம், எப்படி அதை கொண்டு வரோம், அதை நேர்த்தியாக கொண்டு வந்து முடிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கைவண்ண கலை. அப்படிங்கும்போது அதில் நம்ம ஒரு அழகாக ஒரு ஒரு ஃபினிஷிங் நல்லா கொடுத்தோம்னா வாங்குகிறவங்களுக்கும் வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 4-5 பூ நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே தான் ஃபுல்லாக நம்ம ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து வீடியோவுக்கு பார்க்குறதுனால உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து பின்னும்போது என்ன பண்ணுவோம், மடியில் வச்சு நம்ம கம்ஃபர்டபுளாக கால் நீட்டி அப்படி தான் பண்ணுவோம். ஸோ வீடியோ அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி எடுக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும். ரொம்ப ஈஸி. 10 மினிட்ஸ்க்குள்ளே இதெல்லாம் விறுவிறுன்னு இன்சர்ட் பண்ணிடலாம். எல்லாமே சுலபம்தான், நம்ம முயற்சி எடுத்து செய்கிற வரைக்கும். யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் மலைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் இந்த இதை மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். அது எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இங்கே பாருங்களேன், தெரியுதுங்களா? அந்த ஒரு இது அழகாக வந்துட்டு இந்த இடம் நல்லா இழுத்து இப்படி போடும்போது கரெக்டாக நிற்கிது. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஒரு 1 2 3 4 5 6 பூ தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் நான். போதும். அதுக்கு மேலே உள்ளதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அது ஒரு ஃபினிஷிங் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இப்போ அது வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பேக்கோட நான் உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன் பாருங்கள். இப்போ இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த கோடியோட தான் நான் காட்டுறேன். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லா ஒயரும் இன்சர்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் எங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்கு என்னான்னு ரொம்ப ஒத்து பார்த்தா தான் தெரியும், மற்றபடி தெரியாது. நீட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நம்ம குச்சி வச்சதுனால கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இப்படி நிற்கிது. இப்போ இதை இன்சர்ட் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எப்போதும் போல் பரட்டிட்டு நம்ம வந்து கைப்பிடி போட ஆரம்பிக்குவோம். நம்ம கைப்பிடி பண்ணுறது எப்படின்னு நம்மளோட சேனலில் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிருக்கோம். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி போடலான்னு ஒன் டைம் நீங்கள் போட்டு பாருங்கள். லேடர் நாட் போடுறவங்களுக்கு ஓகே, பிகினர்ஸ் பார்க்குறவங்க நம்ம கூட ஸ்டார்ட் பண்ணணும், பின்னணும், நமக்கு அந்த ஏணிப்படி முடிச்சு வரலையே நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. சொல்கிறேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பின்னுவாங்க. ஸோ இது என்னோடய ஸ்டைலில் நான் எவ்வளோ ஈஸியாக போட முடியும்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நம்ம ஃபுல்லாக இப்போ உள்ள வெளியிலன்னு அழகாக பரட்டியாச்சு. இப்போ தான் கூடையோட இது அவுட்ரு. இதை வந்து சரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் ஒயர்க்கோட கைப்பிடி பின்னி நம்ம போட்டு இதை இன்சர்ட் பண்ணி முடிச்சிருவோம். ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் தரீங்க, அவங்க எல்லாருக்கும் நன்றி. இதே போல் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நான் அடுத்தடுத்து என்னோடய பெரிய விளாகில் வந்துட்டு எப்படி கொடுக்கலான்னு இருக்கேன்னா, பிஸ்கட் நாட்டு, ஆம்லா நாட்டு இதெல்லாம் வந்துட்டு நான் வர காலங்களில் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, பார்ப்போம். நீங்கள் பிகினர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குமிழ் வைக்கலாம், இல்லாமையும் நம்ம பண்ணலாம். லேடர் நாட் போடலாம், போடாமலும் நம்ம எப்படி நம்ம கண்டினியூவாக நம்ம ஒயர் கொண்டு வந்து முடிக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது பார்த்திங்களா, இப்போ அழகாக நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வேஸ்ட்டு இந்த இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயர் இதெல்லாம் வந்துட்டு நம்ம தூக்கி போட்டுறக்கூடாது. இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து வச்சு ஒரு கிலோ 2 கிலோ அப்படின்னு வந்ததுக்கப்புறம் பிளாஸ்டிக்கோட ரேட் என்னவோ அதுக்கே நம்ம போட்டுடலாம். ஸோ எதையுமே சின்ன பொருளாக இருந்தாலும் நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. நீங்கள் அது மாதிரி பார்த்து நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி மக்களே.